அந்த ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நீ கடன் வாங்குவதில்லை. அதுதான் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். நீங்க மற்றவங்களை பார்க்காதங்க. கடன் இல்லாம வாழ முடியுமா? முடியும். அது தேவனுடைய ஆசீர்வாதம். அப்படி உங்களை ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொல்றார். அதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்த தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஒரு எதுன்னு விசுவாசிக்கணும். நான் கடன் இல்லாம மகிழ்ச்சியாய் வாழ கர்த்தர் விரும்புகிறார், அந்த ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார் என்பதை விசுவாசிங்க. 2வது, கடன் வாங்குற பழக்கத்தை நீங்க நிறுத்தணும். நீங்க எடுத்த உடனே கடன் தேவை வந்துட்டா ஆண்டவரை தேடுதல, கடன் கொடுக்கிற ஆளை தேடுவது, இது ஒரு பாவமான ஒரு செயல். உங்களுக்கு தேவை வந்துட்டு ஒரு அர்ஜென்டான தேவையா இருக்கலாம். முதல்ல முழங்கால் படியிடுங்க. ஆண்டவரே, இப்படி ஒரு தேவை வந்துட்டு நான் என்ன பண்றது, எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு எல்லாமே, நீர் தான் என்னுடைய தகப்பன், நீர் தான் எனக்கு எல்லாமே, எனக்கு உதவி செய்ய. முதல்ல கர்த்தரை தேட பழகுங்க. ஆண்டவர் அற்புதமா தேவைகளை சந்திப்பார்.